ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா +1 அக்கௌண்டன்சில யூனிட் 13 ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 8, 9 பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 8ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் லெஜர் பேலன்ஸ் ப்ரிப்பேர்டு பை பி ஜென் ஆஸ் 31st March 2016 கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இங்க என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் லெஜர் பேலன்ஸ் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் லெஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலர்ல என்ன கொடுத்துருக்காங்க? பர்டிகுலர்ல ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, வேஜஸ், கேரேஜ் இன்வர்ட், freight inward, sales inwards, return outward, gas and fuel அப்படின்னு கொடுத்து அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? க்ளோசிங் ஸ்டாக், அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அமௌண்டட் அண்ட் கேஸ் அண்ட் ஃபியூயல் வாஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ்டு 1000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி சம்ஸ் போறதுன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ். திரும்ப திரும்ப சொல்றேன், காலேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஸோ இது தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங்ஸ் ப்ராப்பரா கொடுத்துக்கணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் இந்த 31st March 2016 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹெட்டிங் கொடுத்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு இது டபுள் சைடு போடக்கூடிய சம்ஸ் நோட்ல. ஸோ டபுள் சைடு தான் போடணும். போடும்போது பர்டிகுலர் அமௌண்ட், அதுக்கப்புறம் பர்டிகுலர் அமௌண்ட் அப்படின்னு போடணும். அமௌண்ட்டுக்கு எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் சைடு போடுற சம்முக்கு 2 காலம் இருக்கும் இல்லையா? அந்த 2 காலத்திலயும் நீங்க அமௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டை நீங்க தெளிவா படிச்சுக்கணும். சரியா? சோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னென்ன வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன வரும், அதர்வைஸ் பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன வரும், இது எல்லாமே நீங்க தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சோ அதை தெளிவா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு தான் இந்த சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் போடக்கூடிய என்ட்ரி. சரியா? சோ ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 10,000 கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஓப்பனிங் அப்படிங்கிற வேர்டு மென்ஷன் பண்ணல. அதுக்கு பதிலா என்ன கொடுத்துறாங்க? 1/4/2015 கொடுத்துறாங்க. 1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன? அந்த மாதத்தோட அந்த வருஷத்தோட ஸ்டார்டிங். ஆமாவா? அப்போ அதனாலதான் அது என்ன கொடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்னு கொடுத்துக்கிறோம். அது டைரக்டா நம்ம அவுட் சைட் காலத்துல நம்ம போட்டுறோம். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, பர்ச்சேஸ் நமக்கு 1600 கொடுத்துருக்காங்க. இந்த பர்ச்சேஸ் நம்ம இன்னர்ல போடணும். ஏன் மேம் இன்னர்ல போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ரிட்டர்ன் அவுட்வர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணத ஒரு சில காரணங்கள், ஏதாவது டேமேஜஸ் இருக்கிறதுனால நம்ம திருப்பி கொடுத்துட்டோமா. எவ்வளவு கொடுத்துருக்கோம்? 10,000 கொடுத்துருக்கோம். அப்போ அந்த 1,60,000ல இருந்து 10,000 லெஸ் பண்ணா 1,50,000. அதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவுட்டர்ல போடுறோம். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வேஜஸ் அப்படின்னா என்ன? கூலி. சோ கூலி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 30,000. அதுக்கு நமக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இங்க பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அமௌண்டட் 4,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 30,000ல இருந்து அவுட்ஸ்டாண்டிங் போது நம்ம கொடுக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றோம். அப்போ வேஜஸ் 30,000 இருக்கு, ஆனா நம்ம இன்னும் கொடுக்க வேண்டியது 4,000 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொடுக்கணும் நம்ம. அப்ப கொடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? சோ 30,000 பிளஸ் 4,000 ஆட் பண்ணனா 34,000. சரியா? அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கேரேஜ் இன்வர்ட். சோ கேரேஜ் இன்வர்ட் அண்ட் freight இன்வர்ட், எல்லாமே இன்வர்ட்ஸ் வர்ற எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னர்ல அவுட்டர்ல போட்டுக்கணும். சரியா? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல. அதுக்கு அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ பர்ச்சேஸ் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடுன்னா நமக்கு சேல்ஸ் அப்படிங்கிறது ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு போடணும். சரியா? சோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3,000. அதை டைரக்டா போட்டுக்கலாம். ஆனா இந்த இடத்துல டைரக்டா போட முடியாது. ஏன் மேம் அப்படின்னா இந்த 3,000 அப்படிங்கறது சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வர்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சேல் பண்ணது நமக்கு உள்ள வந்துருச்சு. ஒரு சில காரணங்கள்னால அவங்க நமக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க 16,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சரக்கு. சரியா? அப்ப 3 lakhல இருந்து 16,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2,84,000. அந்த 2,84,000 நம்ம போட்டுறோம். அதுக்கு அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க?
கேஸ் அண்ட் ரிட்டர்ன் அவுட்வர்ட் கொடுத்துருக்காங்க. கேஸ் அண்ட் ஃபியூயல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ கேஸ் அண்ட் ஃபியூயல் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8,000. அந்த 8,000 நம்ம எங்க போடுறோம் அப்படின்னா டெபிட் சைடு போட்டுக்கிறோம். ஓகேவா? கேஸுக்காக. அது போடுறதுக்கு முன்னாடி இன்னர்ல போடணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. கேஸ் அண்ட் ஃபியூயல் வாஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ்டாவே கொடுத்துட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அட்வான்ஸ்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப கொடுக்க தேவையில்லை. ஆமாவா? அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம 1,000 லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 7,000 கிடைக்கும் இல்லையா? அந்த 7,000 போட்டாச்சு. இன்னொன்னு என்ன மேம் அப்படின்னா இந்த 10,000 அப்படிங்கிறது நீங்க ஏன் மேம் போடல அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்கலாம். அதாவது ரிட்டர்ன் அவுட்வர்ட். இந்த ரிட்டர்ன் அவுட்வர்ட் அப்படிங்கிறது நமக்கு எங்க வரும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல உங்களுக்கு டெபிட் சைடு வரும். சரியா? ரிட்டர்ன் அவுட்வர்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் அவுட்வர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதை நம்ம இங்க போட்டோம். சரியா? சோ அந்த 10,000 நம்ம எங்க லெஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல லெஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இப்ப எல்லாமே போட்டோமா? சோ இந்த எல்லா என்ட்ரிஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவா போஸ்ட் பண்ணிக்கணும். போஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த சைடு உங்களுக்கு டோட்டல் அதிகமா வரும் அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் சைடு தான் டோட்டல் அதிகமா வரும். ஓகேவா? டெபிட் சைடு டோட்டல் கம்மியா தான் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம இத ரெண்டையும் டோட்டல் பண்ணி போட்டுக்கிறோம். 2,84,000 20,000 ரெண்டையும் ஆட் பண்ணா 3,04,000. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 10,000 1,50,000 34,000 10,000 8,000 7,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கம்மியா தான் வரும். எவ்வளவு போட்டாதான் நமக்கு 3,04,000 வரும் அப்படின்னா 85,000 போட்டாதான் நமக்கு 3,04,000 வரும். சரியா? சோ அப்போ அது போட்டோம் அப்படின்னா நமக்கு அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ கிராஸ் ப்ராஃபிட் கேரிட் ஆன். சிடி அப்படின்னா என்ன? கேரிட் ஆன். ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க இல்லஸ்ட்ரேஷன் 9. இந்த சம் தெளிவா புரிஞ்சிருக்கும். இல்லஸ்ட்ரேஷன் 9 பாருங்க சேம் மாடல் தான். இந்த சம்மும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். From the following particulars presented by the Tilak for the year ended 31st March 2017 prepare profit and loss account அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல நமக்கு பாருங்க நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லல. என்ன அக்கௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போலவே தான் இதுவும் எந்த என்ட்ரி எங்க வரும் அப்படிங்கறத நீங்க தெளிவா மெமரி பண்ணிக்கணும். சரியா? சோ கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு எங்க வரும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு வரும். ரெண்ட் பெய்டு அப்படிங்கிறது நமக்கு டெபிட் சைடு வரும். சேலரி பெய்டு நமக்கு டெபிட் சைடு. கமிஷன் கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ கிரெடிட் சைடு. டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ண எல்லாமே எங்க வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். இன்சூரன்ஸ் பெய்ட் பண்ணிருக்க சோ டெபிட் சைடு வரும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்க கிரெடிட் சைடு வரும். பேட் டெப்ட் என்ன பண்ற? பேட் டெப்ட்ங்கிறது நமக்கு செலவு. சோ அது என்ன பண்ணணும்? டெபிட் சைடு போடணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்னு கொடுத்துருக்காங்க. அது டெபிட் சைடு போடணும். சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இதுல பாருங்க. அதாவது சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துல நம்ம போடணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்ல நம்ம போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம். சரியா? அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பாருங்க உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்க பில்டிங் இருக்கு இல்லையா? பில்டிங் அப்படிங்கிறது நமக்கு அசட் சைடு வரும். எதுக்காக நமக்கு இந்த சன்ட்ரி டெப்டார்ஸும் பில்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்டோ பில்டிங்கோ நமக்கு பர்சன்டேஜ்ல கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு நெட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 40,000 80,000. சரியா? சோ அதை வச்சு இங்க பாருங்க சம் போட்டுக்கு பாருங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி அமௌண்டட் டு 4,000, ரெண்ட் பெய்டு ஃபார் 11 months, இன்ட்ரெஸ்ட் டியூ பட் நாட் ரிசீவ்ட் அமௌண்ட் 2,000, prepaid insurance amounted 2,000, depreciate building by 10,000, further bad debt amounted to 3,000 and make a provision for bad debt at 5% on sundry debtors. Commission received in advanced amounted 2,000 கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல பாருங்க ரெண்ட் ஆரம்பத்துல இருந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோமோ ரெண்ட் பெய்டு 22,000 அந்த 22,000ல இருந்து அவுட்ஸ்டாண்டிங் நமக்கு கொடுத்திருக்காங்க 2,000 அதை ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சேலரி நமக்கு 10,000 கொடுத்திருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி இருக்கு 4,000 சோ அதை ஆட் பண்ணி 14,000 போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் பிரீமியம் நமக்கு 8,000 கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீபெய்டா இன்சூரன்ஸ் பே பண்ணதுனால அதை லெஸ் பண்ணி 6,000 போட்டிருக்கோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் க்ளோசிங்ல 1,900 கொடுத்திருக்காங்க. நார்மல் பேட் டெப்ட் 2,000 கொடுத்திருக்காங்க. அது இல்லாம ஃபர்தர் பேட் டெப்ட் 3,000 கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு 6,900 வருது. அதோட நம்ம ஓப்பனிங் ப்ரொவிஷன் பேட் டெப்ட் நம்ம 4,000 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து பாருங்க டெப்ரிசியேஷன் ஆன் பில்டிங் 8,000 அதை நம்ம அவுட்டர்ல பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க.
கொடுத்துருக்காங்க அந்த பெர்சன்டேஜ் வச்சு போட்டுக்கிறோம். கிரெடிட்ல கிராஸ் ப்ராஃபிட் போட்டிருக்கோம். கமிஷன் வந்து 12,000, அட்வான்ஸா ரிசீவ் பண்ண 2,000ங்கிறதுனால லெஸ் பண்ணி 10,000 போட்டிருக்கோம். டிஸ்கவுண்ட் ரிசீவ் 2,000, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு 6,000, அக்யூர்டா வாங்கினது 2,000 கொடுத்துருக்காங்க. அதனால அதை ஆட் பண்ணி 8,000 போட்டிருக்கோம். ஸோ போத் சைடு டோட்டல் என்ன அப்படின்னா 1,20,000. இந்த கிரெடிட் சைடு தான் டோட்டல் அதிகமா இருக்கும். ஸோ டெபிட் சைடு டோட்டல் கம்மியா இருக்கும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா டேலி பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, நம்ம எந்த சம் போட்டிருக்கோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 8, 9 போட்டிருக்கோம். இதே போலதான் எக்ஸசைஸ் 8, 9. ஸோ தெளிவா போடுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சம் பார்க்கலாம்.